ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னன்சி இன் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்துடைய கடைசி கிரகணம் சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தை என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். செப்டம்பர் 7 ஒரு சந்திர கிரகணம் முடிஞ்சுது. இப்போ வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21 இந்த வருடத்துடைய கடைசி கிரகணம் சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா, செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளன்று இரவு 11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் 22 அதிகாலை 3:24 வரை இந்த கிரகணம் நிகழும். செப்டம்பர் 21 நைட்டு 11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை 3:30 மணி வரையும் இந்த கிரகணம் நிகழும். கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். பெண்கள் கிரகண நேரத்தப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரகணம் இரவு நேரத்தில் இரவு 11 மணிக்கு தொடங்குறதுனால யாரும் அதிகமாக மேக்ஸிமம் வெளியே போக மாட்டீங்க. அந்த நேரம் தூங்குகிற நேரம், அதனால் யாரும் போக மாட்டீங்க. அப்படி போகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க. ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், டெலிவரி பெயின் வந்துருச்சு, இல்லை ஏதாவது வலி போயே ஆகணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது இரவு உணவை எடுத்துக்கொள்ளும் போது லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடக்கூடாது. நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் இரவு நேரத்தில் லைட்டான ஃபுட்ஸாக தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா சில பேருக்கு வாமிட்லாம் இருக்கும், அதனால் செரிமானம் ஆகாது. இந்த கிரகண நேரத்தப்போ முக்கியமாக லைட்டான ஃபுட்ஸாக ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. ஹெவியான ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, உப்புமா அந்த மாதிரி லைட்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி, பரோட்டா, ஆயிலில் பொரிச்ச உணவுகள், எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அப்புறம் அசைவ உணவுகள் இதெல்லாம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கிரகணம் நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும், ஜீரணமாகாது. அதனால் நீங்கள் ரொம்பவே லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் இரவு உணவை 8 to 9 அதுக்குள்ளே இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சிருங்க. இடையில பசிச்சாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. அடுத்து கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்மையான ஷார்ப்பான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசியில் நூல் கோக்கிறது, தையல் மிஷினில் தைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அந்த கிரகணம் நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கத்தி இது மாதிரியான கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி வச்சு காய்கறிகள், பழங்கள் கட் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது பேப்பர் கட் பண்ணுறது, சிசர் வச்சு, கத்திரிக்கோல் வச்சு பேப்பர் ஏதாவது கட் பண்ணுறது, துணி கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அந்த கிரகணம் நேரத்தப்போ மட்டும் செய்யாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் நேரத்தப்போ எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்சளவு மொபைல் ஃபோனை பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரேடியேஷன், கதிர்வீச்சோட தாக்கம் அந்த கிரகணம் நிகழும்போது அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு தூங்க போகும்போது எல்லாருமே நிறைய பேர் மொபைல் ஃபோன் பார்ப்பீங்க. அந்த கிரகணம் நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே நல்லது. முடிஞ்சளவு நீங்கள் தூங்கிக்கோங்க. இரவு 11 மணிக்கு தான் இந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் மொபைல் ஃபோன் கொஞ்சம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் இரவு நேரத்தில் வர்றதுனால நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் அதோட தாக்கம் இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, சூரிய கிரகணம் என்ன நைட்டு வருது, பகலில் தானே வரும் அப்படின்னு. ஒரு சில நாடுகள்லாம் அண்டார்டிகா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் பகல் நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் வருது. அதனால் அவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய இந்திய நேரப்படி இரவு தான் வருது இந்த சூரிய கிரகணம். அதனால் இங்கே தெரியாது. ஆனாலும் அதோட தாக்கம் இருக்கும். நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு டவுட் இருக்கும், கிரகணம் நிகழும்போது சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா அப்படின்லாம் டவுட் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, கிரகணத்தப்போ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் வெளியே போகிறத மட்டும் அவாய்ட்
பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். மித்தபடி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு நேரத்தில் இந்த கிரகணம் வரதுனால யாரும் அதிகமாக போக மாட்டீங்க. எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போய்க்கலாம். ஸோ அதனால் சாப்பிட்லாம், தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்கள் இடையில பசித்தாலும் ஃப்ரூட்ஸோ ஏதோ வந்துட்டு சாப்பிட்லாம். தண்ணியும் வந்துட்டு நீங்கள் நிறைய குடிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா கிரகணத்தப்போ வந்துட்டு ஹீட்டு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணியும் நீங்கள் வந்துட்டு அதிகமாகவே குடிச்சிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. தூங்கவும் செய்யலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக்கலி அறிவியல் ரீதியாக ப்ரூவ் ஆகலை. இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிங்க அவங்களாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மித்து, நம்மளுடைய நம்பிக்கைக்காக தான். மித்தபடி வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் பயப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.